அவர்கள் ஒன்று 10 100 கோடி உயர வேணும் அழி செய்யும் தொழில்கள் எல்லாம் செழித்து வாங்கி வாழவாங்க ஆள் போல இல்லைகளுக்கு அறுபது மூன்று போல பண்ணை கட்டி ஐயா பண்ணை கட்டிய பண்ணை கட்டி பண்ணை கட்டிய ஆண்டவனாய மாயாண்டி சுடல மாயாண்டி சுடலையா மாணிக்க தொட்டிலே படுத்திருக்க மாயானம் போய் மாண்டவனுக்கு சுமிட்டு வந்த மகிமைய நம்ம அம்மா பார்வதிக்கு தெரியப்படுத்தணும் பார்வதிக்கு அறியணும் தெரியணும் அப்ப அமைதியா இருந்தா அம்மா நம்மளை வந்து பார்க்க மாட்டாள இங்க ஆண்டவன் சுடல என்ற ஆண்டவனா ஆகிய வேண்டடி சுடலை மாயாண்டி வயிறு வசித்ததொரு குழந்தை குழந்தை போல வாயிருந்து ஐயா குடை குடித்ததொரு குழந்தை நல்ல போடும் போது ஓமதியா பார்வதியா மகனமே அழுவிட்டானே ஓடோடி வாராள பிள்ளை பாம்பாக்காள பிள்ளைய பார்த்தா பிள்ளை மேல ஒரே நாட்டம்தான் சவவாட பிடவாடடிக்கு மாயாண்டிக்கு பார்வதிக்கு சவவாட மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு அது சந்தனமாமனுக்கு சந்தனமாமனுக்கு ஆண்டவன் சுடலைக்கு பார்வதிக்கு பிணவாட அடிக்கி பகவான் மாயாண்டிக்கு பிச்சு பூவாமனுக்கு சத்திக்கு சவவாட அடிக்கி சாமி மாயாண்டிக்கு அது சந்தனமாமனுக்கு ஐய தொட்டிலைய பார்க்கால பிள்ளைக்கு மேல எல்லாம் பிணவாட அடிக்க கண்டா ஐயோ என்ன செய்வேன் என்ன மோசம் நடந்துதோ இவன் ஜீபு மேடிக்காரே பிணவாட அடிப்பதென்ன மல்லிகப்பு மேனி எல்லாம் மாண்டவன் அடிப்பதென்ன செம்பகப்பு மேனி எல்லாம் செத்தவன் அடிக்க கண்டா யுவராட்சி மேனி எல்லாம் இறந்தவன் அடிக்க கண்டு பகவான் ஓடி வந்து ஆண்டவனே பகவான் பாரோமையா பாரோமையா ஐயா ஆண்டவன பகவானே மாயாண்டி மாணிக்க கையிலே மாமிசத்தை கலந்துட்டானே கைலாச வாசல் எல்லாம் கரிமா அமுசமா கலந்துட்டானே சிலது பிணத்தோடு வேண்டாம் இவனை பூலோகம் அனுப்புங்க பார்வதி நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் கட்டு கடங்க மாட்டான் குழந்தை வரம் கேட்கும் போது மூணாவது பிள்ளை உனக்கும் உதவ மாட்டான் எனக்கு உதவ மாட்டான் உன்னைய மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் உலகத்துக்கு அடங்க மாட்டான் உலகத்துக்கு அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் கைலாசத்திலே இருக்க மாட்டான் கடவுளையே மதிக்க மாட்டான் மாயானம் போவா மாண்டவனன் கும்பாமன்னு சொன்னேன்னு என் பேச்ச கேட்டியா பார்வதி கேட்க மாட்டேன்
அவன் முழிக்க முடியே சரியில்லை அம்மா. அவனை பூலோகம் அனுப்பினா என்னெல்லாம் கேட்கான தெரியலைய. மகனே சுடல ஐயா சுடல வேண்டடி வாயாண்டி அப்பா என்னுடைய வார்த்தைகளே கைலாச வாசலெல்லாம் அமிஷம் கலந்ததாலே கையில இடமும் இல்லை. அப்ப மாணிக்க கைலாசத்தில் அமிஷத்தை கலந்ததால மகனை இங்க இடமும் இல்லை. பணி பூலோகம் போகணுடா போகணுடா போய் பார்க்க வேணும் போய் பார்க்க வேணும். பூலோகம் தான் போகணுமாடா அடே என் மகனே மாயாண்டு பூலோகம் தனவிலே மாயானே கரைகள் உண்டு மானிடர்கள் அறிய உண்டு பேணுமுங்கே இறந்த பிணங்களை விருப்பமுடன் சாப்பிடலாம் அவரு பகவான் சொன்ன போலே சுடல ஐயா அப்பா அப்பா பகவானே நல்லா இருக்கு உங்க சொல்லு. ஏ அப்பா ஏ பகவானே உங்க இஷ்டத்திற்கு ஒரு குழந்தையை பிறகு செய்வது அப்புறம் வேண்டாம் நோண்டாம்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி போனா பூலோகத்துல என்ன யார் மதிப்பாங்க? ஏ ஆண்டவா பூலோகம் மோகனமான மகனாகிய வேண்டடி சுடலைக்கு போனா நான் எப்படி போவேன்? எனக்கு கைலாசத்துல ஊட்டு போட்டு குடை கொடுக்கணும்டா. ஊட்டு போட்டு குடை கொடுத்துன்னு சொன்னா அப்பா பகவானே எனக்கு ஊட்டு போட்டு குடை எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவான் அருமமகே மாயாண்டிகே மாயாண்டிகே சிவனுக்கு ஒரு பீடம் முதல்ல உனக்கு ஒரு பீடம் போட்டு கொஞ்சம் கொண்டு கொடுவோம். அதான் சிவனுக்கு ஒரு பீடம். ஆமா சிவனு அவதான் சிவபெருமானே. எனக்கு கோமரத்தார்னு ஒண்ணு வேணும்ல. அதுதான் நீ எனக்கு மகனுக்கு அப்பா நீ சாமி ஆடணும். அதுக்குதான் நான் உனக்கு ஒண்ணு கும்பிடுறதுக்கு பீடம் போடுவேன். எங்க அம்மா பார்வதி என்னை வளர்த்த தாய் பேசிக்கு அவ கோமரத்தார ஆடி வரணும். அதனால அந்த பேசி அம்மாளுக்கு ஒரு பீடம் வேண்டடி சுடலைக்குத்தான் எட்டான பீடம் வேணும். யானி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் வேணும். அத்தை சாம விட்டு வேணும். 7 காலம் பீடம் வேணும். பீடம் வேணும். யாம சாம விட்டு யாம சாம விட்டு வேணும். வேலம்பிடத்திலே அணி வைத்து மாலை சாத்தி நாளான நாளையில வைகாசி மாதத்தில மாதாந்த வெள்ளியில ஆண்டவா பகவானே காப்பு கட்டி நோம்பிருந்து 8 நாளா நோம்பிருந்து
8வது நாளையில வியாழக்கிழமையில குடியரசு நடத்தணுவ எப்ப வெள்ளி நல்ல கிழமையில இன்னோடு முரசாடு மேலதான் அடிக்கணுமே ஒட்டு மேல முரசோடு கொண்டு வாட்டியமும் முழங்கணுமே இந்த கல்யாண பிறகு செய்தி வெள்ளி கிழமையில மத்தியான மதியம் போல அப்பா தெய்வ கல்யாணம் கைவெட்டி எனக்கு கொடுக்கணுமே அப்பா போட்டு 7 மரணி கட்டி 7 பலி எனக்கு வேணும் சூலாடு ஒரு பரணி சூழு பண்ணி ஒரு பரணி அப்பா பாலாடு ஒரு பரணி பாலு பண்ணி ஒரு பரணி சிங்கிடா ஒரு பரணி சேவல் கோழி ஒரு பரணி சொடல ஏ வேம்படி மாயாண்டி நீ கோயில் கூட கேட்காத பார்த்தா லட்சம் 4 வேணும் போலுக்க இந்த சிறப்பான வேளையில பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் எட்டாங்குளத்தில் குழுவிருக்கும் அலிப்பாச்சி சுடலை மாடசாமி துணையாக வாழும் உச்சிமாகாளி சுக்கனாச்சி அம்மன் துணை கொண்ட எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாது. இவர்கள் ஐயா முப்புலியாண்டி கோனார் வகையாரை சேர்ந்த வாரிசுகள் ஆவண்ணா சண்முகசாமி தொழில் அதிபர் அவர்கள் பாடுநாமலுக்கு அன்பு கரத்தினாலே 21 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சத்தார்கள் எல்லாம் வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 பொருளை இத்தனையும் தந்தியர்களே. ஆனா நான் ஈசன் மகனாகிய வேம்படி சுடல பூலோகம் சென்று வருவேன் என்று மாயாண்டி சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் ஆண்டவன் பகவானும் ஆதி கைலாச வாசலில வேம்படி சுடலைக்குத்தான் ஊட்டு போட்டு கொடுக்க போறார். மண் குலைத்து பீடம் போட்டு அதுல மாயாண்டி என்று சொல்லி மண் குலைத்து பீடம் போட்டு என்று சொல்லி அங்க சிவனுக்கு ஒரு வீடம் சிவசக்திக்கு ஒரு வீடம் பேச்சுக்கு ஒரு வீடம் பியாயாண்டி சுடலைக்கு ஒரு வீடம் எதுக்கு முண்டனுக்கு ஒரு வீடம் எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்து சுடலைக்கு இன்னைக்கு அப்படி ஒரு பீடம் இந்த அகிலத்திலேயே எங்க இருக்கு தெரியுமா? ஆறுமுகமங்கலத்துல இருக்கு பாத்துக்கோங்க. ஹைகோர்ட் மகாராஜா இருக்காருல இன்னைக்கு அவருக்கு மாலையை போட்டா 8 மாட்டுக்கு அப்படி எரியத்தான் செய்தாங்க. ஆமா இல்லட்ட யானி வச்சு தான் அவருக்கு மாலை சாத்தணும். அதுதான் ஐயா ஆதியில கேட்ட பீடம் அந்த பீடம் அந்த மோடு தட்ட கண்ணாக்கலே அந்த மோடு தட்ட இருக்காரு. அவரும் வேம்படி சுடல தான். ஆமா வேப்ப மரத்துக்கு அடியில அவர் விறுவிறுப்பா வளர்ந்திருக்காரு. அவரு இன்னைக்கு மண் பீடத்துல இருக்காரு சொல்ல மாட்டேன். இந்த கல் சிலையை விட இந்த கருக்கட்டி நம்ம அலங்காரம் செய்ததை விட மண் பீடத்துக்கு தாயா மகிமையே கூட இருக்கும். அதுதான் அவருக்கு துடி கொண்டு இருப்பார் சொல்ல மாட்டேன். மண்ணை குழைச்சி பீடம் போட்டு மண்ணால ஒரு பீடம். அதாவது இப்ப நம்ம சாமிக்கு வேணும்ங்கிறது வசதி வாய்ப்புக்கு தகுந்தபடி சாமியை அலங்கரிச்சு பார்க்கும். அவர் மண் பீடத்துல அது ஏன் அலங்கரிக்கணும்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்கல்ல. குழந்தைய எவ்வளவுதான் அலங்காரம் செஞ்சு பாருங்க நம்மளுக்கு ஆசையா தான் இருக்கும். பார்க்க அழகா இருக்கும். கரங்கரேர்னு காக்கா குஞ்சியா பிள்ளை இருந்தாலும் சரி அதுக்கு நகையை போட்டு ஒரு நல்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட கவனு 2000-3000 எடுத்து மாதிரி ஆமா பாதி தங்கத்தையும் போட்டு பாதி பவள பாசியும் கடையில வாங்கி அந்த மாட்டி விட்டுட்டா பெத்தவ பிள்ளைய பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாளா என் பிள்ளை இன்னைக்கு என்ன அழகுல இருக்கா. அது கருப்பா இருந்தாலும் சரி அன்னைக்கு நல்லா தான் இருக்கும். அன்னைக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா அள்ளி மேல தட்டி இதை எடுக்க முடியாது. இது நூலிலே வந்தது.
ஏடா இப்ப மோரையில மட்டுமா சிக்கனா விட்டுதாங்க. அன்னைக்கு ஒரு அக்கா பஸ்ல இருந்தாங்க, தலையிலையும் முட்டு முட்டுக்கான ஒட்டியிருக்காங்கடா. நான் எந்த முகம் போனாலும் நினைத்த காரியம் வெற்றி பெற்று ஆள் போல் இலை தழைத்து அருகுது போல்வார்கள் ஒன்று மூங்கில் போல அன்னை சுத்தம் அவர்கள் முசியாமல் வாழ வேணும். அவர்கள் வழி வம்சமெல்லாம் பீடங்களை போட்டார் ஆண்டவன் சிவபெருமாள். 8 நாளாக கையில காப்பு கட்டி நோம்பு இருந்தாங்க. ஆமா, 8 நாளா ஏத்தன கும்ப இறக்காம கொடைவிழா இத மாதிரி சிறப்பா நடக்கு கைலாசத்துல. அங்க கோயில் கூட கொடுத்ததுனால தானே இங்கேயும் கோயில் கூட கொடுக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஆமா, அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார், நம்ம தாய் மாமா தான் வில்லடிக்கணும்னு பையன் சொன்னாரு. காப்பு கட்டுன கையோட இடுப்புல காவியோட வாராரு வைகுண்டம். என் பெருமாளை அழைக்க பகவான் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அச்சுதனாகிய கண்ணே, ஓ மச்சான் மாப்பிள்ள வாங்க 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 மச்சான் வாங்க. வாங்க மச்சான் கிட்ட வாங்க மச்சான் பக்கம் வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போன வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு பையன் பிறந்தான். 3வது இல்ல, என் தங்கச்சி தான் கேட்டா. உங்க தங்கச்சி கேட்டா நான் கொடுத்தேன். ஐயா, அது திடீர்னு பிறந்த பிள்ளை, மணிவிளக்கில் பிறந்தவன் மாயாண்டி. அவன் நல்ல பிள்ளைனா உங்ககிட்ட அறிக்கையை கொடுக்கலாம். அவன் துஷ்ட தேவாத மாயானம் போய் மாண்ட பிணத்தை தின்னுட்டு வந்துட்டான். உனக்கு அதெல்லாம் பிடிக்காதலா? அதுக்குதான் தெரியப்படுத்தலையா. எல்லாத்த விட பெரிய ஆளு. 60 கோழியும் தின்னு வெறுவன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய துஷ்டகாரன் சொல்ல மாட்டேன். ஆமா, அவரை பூலோக அனுப்பணுமானா கோயில் கூட போட்டு கேட்காயா. ஊட்டு போட்டு கொடுத்தா தான் போவேங்கிறான். அதுக்குத்தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். அத்தான் என் பிள்ளை வில்ல அடிச்சாதான் விறுவிறுப்பா போவோம்ங்க. ஆமையா, நீங்க வந்து வில்ல அடிக்கணும், தாய் மாமா வந்து வழி அனுப்புனாதான் அவன் போவாங்கிறான். ஓ மாப்பிள்ள, உங்க மகன் மாமசத்தை தின்னவன். நான் அப்படியெல்லாம் வந்தா எனக்கு அதுக்கு ஒத்துக்கிடுமாயா? நீங்க நினைச்சா அடிகாரங்களே உருவாக்கலாம். ஓஹோ, அண்ணாவி பெருத்துக்கிட்டே இருக்காங்க, அடிகாரங்க கிடைக்க மாட்டாங்க. அடிகாரங்க நான் 10 பேரும் படிக்க வச்சிருக்கோம்லப்பா, நீ அதெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டுக்க. அப்படியா? சரி, ஐப்பசி காத்தியல் ஆகட்டும், இன்னொரு 10 பையங்களை உருவாக்குவோம். இந்த கோயில்கள்ல இதுக்கு முன்னால பொம்பளை வில்லுனா பயப்படுவாங்க. ஆமா, கோயில் கூடன்னு வச்சா பொம்பளை வில்லா வேண்டாம், ஆம்பளை வில்லு தான் வேணும் அப்படிம்பாங்க. இப்ப ஆம்பளை வில்லா வேண்டாம், பொம்பளை வில்லு தான் வேணும்காங்க. அதுக்குத்தான் ஆம்பளை பையங்களையா படிக்க வைக்க. யார் படிக்க மாதிரி இருக்கட்டுமே, 2ஐயும் வேண்டாமுங்கல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், ஞானமே அங்கதானே இருக்கு, அமையுது. அதனால இந்த பொம்பளை வில்லு தான் வேணும்னு சொல்ற கோயில்ல நம்மளுக்கு எல்லாம் வயசாகி போச்சு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல மாரியம்மாளா அவளுக்கு வயசாயிடுது வேண்டாம்ன்றவாங்க. அதுக்குதான் பையங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நம்மள வேண்டாம்னு சொல்றத காட்டி நம்ம வேண்டாம்னு நின்னுக்கிடணும். சரி, நாமலாம் ஒரிஜினல்பா, டையே கிடையாது. பசுல டை அடிச்சு அம்பிட்டு ஒட்டிக்கிடுது. பொம்பளையே கீழே வரைக்கும் அடிச்சிருக்காளா?
சட வரைக்கும் நீ ஏன் அந்த பொம்பளை இருந்த சீட்ல போய் நீயா இருக்க கூறு கட்டவன கலந்துக்கூடாத சீட்டா அங்கதான் எழுதி போட்டிருக்காங்களா அத்தனையும் பெண்கள் சீட்டுன்னு சீட்டு கிடையாது பசங்க எங்க நம்பிதானே விட்டுருக்காங்க அன்னைக்கு ஒரு கண்ட்ராக்டர் நல்ல ஆளு அவரு ஆம்பளைய ஓடி போய் சீட்டு போட போனாங்க அவர் என்ன தெரியுமா நின்னு கிளை இறங்கு வந்துட்டான் ஓடி ஓடி சீட்டு போட பொட்டச்சிய போறோம் பிள்ளைல வச்சுக்கிட்டு நிக்கா நீ ஆம்பளை தானல வந்தாவா இல்லைன்னா பிற இன்னொரு பஸ்ல வா போ ஒரு சீட்டு வேணும்ல அவன் நாளைக்கு வா அந்த கண்ட்ராக்டை கூட்டு கண்ணு நீ காட்டுதேன் அதே போன்று என் பெருமாளாகிய கண்ணனும் நாங்க என்னதான் இருந்தாலும் உமக்கு பெண்ணை கொடுத்துட்டேன் கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையாம்பாங்க சொல்லுவாங்க கோயில் கொடைக்கு வந்தாக்களையும் ஆச்சு உங்க மகன் திருவிழாவை பார்த்தாக்களையும் ஆச்சு ஆனா ஒண்ணு நான் வரும்போது உங்க மாயாண்டி பக்கத்துல இந்த பச்சை மாலுக்கு ஒரு பச்சை பீடம் போடுங்க பச்சை பீடம் போட்டு கும்பிட்டு ஆமா பச்சை பீடம் போட்டு பச்சை சாத்தி பச்சைனா என்ன இந்த மாலையில கட்டுதாங்களா பச்சையா அதான் பச்சை அதான் பச்சை சாத்தி பச்சை சாத்தி எனக்கு பச்சை படப்பு போடணும் பால் பழம் பிடிக்காது பச்சை படப்புன்னு சொன்னா பாலு பழங்கள் வைத்து என் பூசை முதல் பூசை நடந்ததே ஆனா அத நான் ஏத்துக்கிட்டு நான் வில்லு அடிப்பேன் ஏமனா வந்து பட்னியா இருந்து வில்லடிக்க முடியாது அதனால நீங்க சாம கொடைக்கு கிடாய் கிடாய் வெட்டுவிய அந்த ரத்த வாடையை பார்த்துட்டு நான் சாப்பிட முடியாது அதனால எனக்கு பச்சை படப்பு போட்டு என்னை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வில்லு அடிப்பேனா அப்படியே ஆகட்டும் என்ற அச்சுதனாகிய கண்ணனுக்கு ஆதி கைலாசத்துல சிவன் பக்கத்துல ஒரு பச்சை பீடம் போட்டு பச்சை பீடம் என்ன தெரியுமா பச்சை மண்ணை உடனே உருட்டி திரட்டி அதான் பச்சை பீடம் அதுக்கு பச்சை சாத்தி பால் பழங்கள் வைத்து பச்சைமால் பூசைய முதல் பூசையா நடத்தினார் கண்ணே நம்ம மருமகன் தானே அப்படின்னு காலில் போட்டிருந்த பாதரட்சிய கலட்டாம வந்தார் ஆண்டவன் மாயாண்டிக்கு அது பிடிக்குமா மாய கண்ணனை கண்ட உடனே மண்ணா இருந்த வீடம் மண்டை அப்படியே உருட்டுது கல்லால இருந்த தெய்வம் கல 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 கலகலன்னு சிரிக்கி ஓ மாமா மாமனா இருந்தாலும் மகேஸ்வரனா இருந்தாலும் தப்பு தான் பாதரட்சிய கலட்டி தூர போடுமியா சொல்ல மாட்டேன் ஐயோ நம்ம மருமவன் நம்மளையே இப்படி அதட்டினாமனா நம்ம தங்கச்சியமும் மாப்பிளையும் விட்டா வச்சிருப்பான் இவன் பொல்லாதவரா இருப்பாரு போலுக்கு ஏ அப்பா மாயாண்டி சுடல மருமக பிள்ளை இந்த பச்சைமா ஆளுக்கு நீ பச்சை பீடம் போட்டு பச்சை சாத்தி பூசை பண்ணினதுனால இன்னையில இருந்து உனக்கு பச்சாத்தி மாடம்னு நான் உனக்கு பேர் தாரம்பா சுடலையும் அவர்தான் மாயாண்டி அவர்தான் முண்டை அவர்தான் பச்சாத்தி மாடனும் அவர்தான் என்று கண்ணனோ வரங்களை கொடுத்து ஆண்டவன் சுடலைக்கு வில் அடிக்க வேண்டும் என்று எண்ணி நம்ம கையில வில்லு தானே இருக்கு மணி வேணும் வடை வேணும் கொடை வேணும் குடம் அடிக்க ஆள் வேணும் உடுக்குக்கு ஆள் வேணும் தாளத்துக்கு ஆள் வேணும் எதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ கட்டைக்கு கண்டிப்பா ஆள் வேணும் இல்லனே கட்டக்காரர் வந்து ஒரு செல்ல பிள்ளை சிவனுக்கு நந்தி தேவன் ஏவல் பிள்ளை அது மாதிரி கட்டக்காரர் அண்ணாவிமார்களுக்கு போற ஒரு செல்ல பிள்ளைன்னு வைங்களேன் அவருக்கு வேலை கம்மி தான் சம்பளம் கூட தான் ஆமா காப்பி வாங்க போகணும் வெத்தலை வாங்க போகணும் பொம்பளை அண்ணாவியா இருந்தா கோயில பூ வாங்க போகணும் வீட்டுல கூட்டி கொண்டு விடணும் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு வரணும் துணைக்கு மை காப்பாளர் வீட்டுல இருந்து கோயில் வரைக்கும் கோயில இருந்து வீட்டு வரைக்கும் அப்ப ஆண்டவன் சுடலை மாயாண்டிக்கு அதே போன்ற ஆதி கைலாசத்துல ஆண்டவன் மாயாண்டிக்கு அச்சுதனாகிய கண்ணே பெருமானும் வந்து 9 நவக்கிரகங்களை வரவழைத்தார் 9 மணி ஆக்கினார் நம்ம போட்டிருக்க மணி 9 மணி 9 நவக்கிரகம்
அந்த காலத்துல ஒவ்வொரு மணியும் நொங்குக்கா தண்டி இருந்திருக்கு பாத்துக்கோ. ஒரு தடையம் தண்டி இருக்கு. சாப்பாடும் தேவைப்பட்ட அளவுக்கு சாப்பிடுவாங்கல்ல. பெரிய வில்லு கம்பு. இப்ப மணி ஒரு தடையம் தண்டி இருக்கு. இதை செமக்கிறதுக்கு மூக்கால அளவு தாங்க. வில்லு கம்பு வந்து வண்டி வலை அப்படி இருக்கு. வண்டி வலை அவ்வளவு நடுவத்துக்கு இருக்கும் வில்லு. ஆமா வில்லு கம்பு அப்படி இருக்கும்பா. நடுவமா இருக்கும். 9 நவக்கிரகங்களை 9 மணியாக்கி ஆதி சேடனை வடமாக்கி அதிராமன் கையில் இருக்கும் பானத்தை வில்வளைத்து மாய கண்ணனே புலவராக இப்படி வில் படித்தார். அன்னைக்கு சுடலைக்கு கைலாசத்துல எப்படி இருந்து நம்ம 6 பேர் இருக்க மாதிரி இருந்து வில் அடிச்சாங்களோ அதனாலதான் இன்னைக்கு பூலோகத்திலயும் வில் அடிக்கும். அப்ப வில்லுக்காரங்களா இருந்து படிச்சாங்க. இப்ப வில்லுக்காரங்க ஆட்டக்காரங்க மாதிரி இருந்தா தான் ஆளு இருக்கும் போலுக்கு. நானும் அவர் பூசுத பவுடர் கேட்டு கேட்டு பார்க்க நேரத்துக்கு பவுடர் இல்லைங்க அங்களே என்னைய கடையில. அதத்தான் முடியலைங்க. அப்படி என் பெருமாளே புலவராக வில் படிக்க வடிவேலன் வலம்பாட ஆதி மூலம் குடமடிக்க நாரதரோ உடுக்கடிக்க கும்பீர்தர் தாளம் போட நந்தி தேவன் கட்டை அடிக்க வியாழக்கிழமை அன்று ஐயனார் திரு கதையை நேத்திய மாதிரி சாஸ்தாங்கத்தை படிச்சு முடிச்சாங்க. அதோடு வேம்படி சுடலை துணையாக வாழும் காதலுக்காக சாவும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சிவனுக்கு ஒருபான பொங்கலிட்டு செங்கிடா பலி கொடுத்து சிவனை கும்பிட்டாச்சு. மத்தியான மதிய கொடைக்கு ஆண்டவன் தான் சுடலைக்கு தான் சுடலை கோமரத்தார்கள் ஏன் பயிர் எடுக்காருன்னா சுடலையே வந்து நேர்ல நின்று நம்மளுக்கு குறி சொல்லி வாக்கு சொன்னாருன்னா நம்ம பயந்துருவோம். ஆமா அதனால ஒரு ஆளு மேல வந்து அவர் அருளாடி பேரே அருளாடி தான். அருளாடி மருளாடி அவர் உடல்ல பூந்து நம்மளுக்கு சொல்லுத வாக்கு தான் வாக்கு. அதனால ஆண்டவன் ஆதி கைலாசத்திலே மாயாண்டிக்கு கோமரமா ஆடி வருகின்றார். பார்வதி பேச்சியா ஆடிவாரா. இருவேருடைய காலையும் ஒரு சிலம்பு முத்து அணிந்திருந்தார்கள். இவங்க ஆடுன ஆட்டத்துல ஒன்னோட ஒண்ணு உரசுபட்டு எப்படி அழகா நியமிதத்தை நிற செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கன ஒண்ணு அங்கன ஒண்ணுங்கிற வந்து 10 நிமிஷம் ஆவல. உறக்கம் சண்டாளம்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளவு நேத்து முடிச்சிருக்காவோ மத்தியானம் முடிச்சிருக்காவோ இப்பதானே வந்திருக்காவோ. வீட்டுல பாடு கூடுதல் பாடு. அதனால ஆதிவளி கையில இல கையில ஆண்டவன் பகவானும் பகவான் சுடலையாடுதார தாயான பார்வதியாபா பேச்சு ஆடுதாள அவர் ஆடி வரும் வேளையில இருவேருடைய காலையும் ஒரு சிலம்பு முத்து ஒன்று அணிந்திருந்தார்கள். அதை தெரித்து விழுந்து தலையில் மணி மகுடத்தோடு தெய்வ கனியான் வந்து பிறந்தார் அல்லவா. அதான் இன்னைக்கு சுடலைக்கு கனியான கூப்பிடுறாங்க கைவிட்டு கொடுக்காங்க. அந்த தெய்வ நல்ல கனியானும் என்னை தைத்து தலைமொழிகி ஈரத்துயில் மாத்தி கொண்டு மர உரலில் இருந்து கொண்டு சிறு சொலவ முன்னால் வைத்து அதுல நிறநாளி நிறமரக்கா செச்சனை தேங்காவளம் தீபங்களை ஏற்றி வைத்து தெய்வ நல்ல கனியானும் முழங்கைய கிருதார ஒரு சொட்டு ரத்தமாத நெத்தி பொட்டா வைப்பாராம். 2 சொட்டு ரத்தமாத இருபுறமும் போடுதாரே 3 சொட்டு ரத்தமாத மும்மூர்த்திக்கு கொடுப்பாராம். 4 சொட்டு ரத்தமாத 4 திசைக்கும் போடுதாரே. 5வது சொட்டு ரத்தம் 21 இலையிலதான் ரத்தமும் பலமுமாக தெய்வ
தெய்வ கனியானும் கொடுப்பாரோ ரத்தமும் பழமுமாக தெய்வ கனியானோ ரத்தமும் பலமுமாகவே தெய்வ கனியான் கைவிட்டு கொடுக்க 7 பரணி கட்டி 7 பரனுக்கும் 7 பலிகளை கொடுத்தார்கள். என்ன பலியெல்லாம் கொடுத்தார்கள்? சூலாடு சூலு பண்ணி பாலாடு பாலு பண்ணி செங்கிடா சேவல் கோழி ஆண்டவனுக்கு 7வது பரனில எருமை கிடா பலிகளோட ஆண்டவன் மதிய கூடைய சிறப்பா வாங்கி சாப்பிட்டார். சிறப்பா ஊட்டுவாங்களாரு. ஆமா மாலை கருக்கள் மயிருண்ட வேலை அந்தி கருக்கள் அரைச்சாம நேரத்துல சுடலை அலங்காரம் செய்து அத ஆசார படப்பா போட்டாங்க. சாம நடுச்சாம சதிசாம வேலை. இப்ப மணி என்னாச்சு? 10:45 அம்மா 11:15 ஐயாவை காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும். மயானத்துக்கு போ சொல்லணும். ஆண்டவனை நீங்க 11:00 கோயில படப்பு போடணும். ஆமா 12 மணிக்கு சாம பூசையை கொடுத்துடணும். ஊட்டு கொடுக்கணும். 12 மணி 1 நிமிஷம் தவறுனாலும் ஐயா ஏத்துக்கிட மாட்டார்ல. அதனால கைலாசத்துல படப்புக்கு ரொம்ப சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புட்டக்கோழி கரிசமைத்தார் புட்டக்கோழி கரிசமைத்தார் பொடி அரிசி சோறு பொங்கி புட்டக்கோழி கரிசமைத்தார் பொடி அரிசி சோறு பொங்கி தண்ணி கோழி கரிசமைத்தார் கருப்பரிசி சோறு பொங்கி ஆண்டவன் சுடலைக்குத்தான் அவிச்ச முட்டை 61 அவிச்ச முட்டை 11 முண்டனுக்கு தனியா அவளுக்கு படப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு முனி அப்படி அரிசி சட்டி சோறு தானே. ஆண்டவன் சுடலைய வேட்டைக்கு அனுப்புனா தானே கோயில படப்பு போடலாம். படப்பு போடும் போது சுடலை காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்க கூடாது. இப்ப எப்ப படப்பு போடுறாங்களோ அப்பதான் பிள்ளைய கிள்ளி விட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஊர் புறணி பேசுவா. ஏட்டி வா அன்னைக்கு அந்த அவ போனானே சுப்பிரமணிய ஐயா என்ன ஆச்சு? குழந்தையா வந்துட்டாளா? வருவா பையன் வருவா. அப்பதான் ஊர் புறணிய பேசுவாளாம். அப்ப மயானத்துல போகணும்னா அப்படி ஆண்டவனா ஆகிய மாயாண்டி சுடலைய அலங்காரம் செய்யணுமே என்ற ஆதி வெள்ளி கையில கச்சை வரைஞ்சி கட்டி வரைஞ்சி கட்டி கருங்கச்ச தட்டி வரைஞ்சி கட்டி தாமர கவனி அழகா பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச சல்லடமா சல்லடமா ஆண்டவன் தான் சுடலைக்கு தான் அலங்காரம் செய்வாரான். அலங்காரம் செய்தல்லவோ செஞ்சுடலமாயாண்டி ஆண்டவன் சுடலைக்கு தான் சிறப்பான வேளையில பாடும் நாம கையில அலங்காரம் செய்வாராம். அடுக்கு தடி இடுக்கு தடி அழகு கோரு பொந்தன் தடி ஆனப்பந்த ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில வீரப்பந்த ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில முன்புறத்து சுங்கலில ஏழு அம்படி சுடலையா மோகினி ஆச்சரமா பின்புற
புறத்து சுங்கலில பிரம்மதேவ அச்சரமா வலது புற சுங்கலில வைரவன் அச்சரமா இடது புற சுங்கலில ஈசமக மாயாண்டி யாமனுட அச்சரமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு செல்லடம் தூக்கி வைக்கும் கால்களுக்கு உனக்கு துச்சி பூஜல்லடமா ஏ காண பிடியரு ஏ மாயாண்டி கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியரு விளையாடும் வீச்சருவா அத்தனையா அலங்காரங்களை செய்து கொண்டு ஆண்டவன் சுடல வல்லையா ஆக்கருவா ஆன பந்தம் பொந்தந்தடி ஆன பந்தத்தை கதகதான்னு குளித்து கொண்டார். அத்தனையும் கொண்டு அச்சுதை முன்னால ஆடி புட விட்டு வில்லு முகம் பார்த்தா தான் அவருக்கு வேட்டைக்கு விறுவிறுப்பா போக முடியுமா. மயானத்துல பிழை இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆமா, எவ்வளவுதான் மேல அடிச்சாலும் கொட்டு அடிச்சாலும் கொம்பு வாத்தியம் முழங்கினாலும் வில்லு முன்னால நின்று ஆடுனா தான் அவருக்கு அருள் வருமா. மாயாண்டி ஆடி ஆதாளி போட்டு நிக்காரு. ஏமனா வில்லு அடிக்கிறது தாய் மாமன் தாய் ஒண்ணு அவரு ஒண்ணு. ஆதி சக்தி பேச்சியா ஆடி வாரால மகனுக்கு விபூதியை பூசி விடை கொடுத்தா. சொடல கண்ணனுக்கு முன்னால நின்று கொண்டு இன்னைக்கு ஒத்த முரசு காது கேட்க அடிக்காருல, அந்த மொத்த முரசோ இல்ல குடமோ உடுக்கோ சத்தம் கேட்டா தான் ஐயா காதுல போய் நல்லா விழுமா. அப்பந்தான் மாயான வரைக்கும் அவருக்கு தெய்வம் அருள் விடாம நிக்குமா. அதனால என் அண்ணா ஆதி மூலம் நான் காட்டுக்கு வேட்டைக்கு போகணும்பா, நான் போகணும்னு எனக்கு சொல்லுன்னு அருள் வரணும், அடி பார்ப்போம். ஆமா, மணி 11 ஆச்சுல, நான் வேட்டைக்கு போகணும்னு அடி. நீ அடிக்க அடியில நான் சுடுபாட்டுல போய் தான் நிக்கணும். எங்க நீ நினைச்ச அடி ஒண்ணும் கிளியாது. அடி அடி ஆதி போல நீ அடி, உன் குடத்தை மட்டும் அடி. நீ அடிக்கிறது என் காத்துக்குள்ள சுள்ளுன்னு விழுந்துருச்சுன்னா நான் போயிருவேன். அடி 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 அடி. ஏப்பா ஏய், எனக்கு இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த தாள சாண்டுக்காரர் அப்பதான் அப்படித்தான் எருத்தட்டிக்கிட்டு இருந்தா வயக்காட்டுல. அப்படியா? வயக்காட்டுல பொத்து பொத்து எருத்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. கிளவி எந்திக்க முடியாம. அத மாதிரி இருக்கு நீ அடிக்கிறது. எங்க வந்துச்சு? அப்படியே தானே இருந்தேன், அருளே வரலையே. இல்லப்பா, நீ அடிக்க அடி காதல கேட்கவே இல்லை. கேட்டுச்சா? கேட்கல. ஆமா, சுள்ளுன்னு அடிப்பா. விடாத விடாத. அண்டடக்குமா 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 வந்தா லேசா வந்துச்சு. மாயாண்டிக்கு அருள் வருது. சரி பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு அடிச்சுட்டான் பிள்ளை. பரவாயில்ல பரவாயில்ல. கோயில நானே கணக்கு முடிக்கலையே உனக்கு. நல்லா தான் இருக்கு, இரு அப்படி இருந்துக்கோ. ஏ நாரதா, அவர் குடுக்காரு ஒண்ணுக்குலாம் போயிருக்காரு. குடுக்காரு ஒண்ணுக்கு போயிருக்காரு. யாண்ட குடுத்துல போயிட்டாரு. உடுக்க தட்டு பாப்போம். என் அடிக்க அடியில எனக்கு அருள் வரணும். அவர் வந்தாலும் தட்ட முடியும். அவர் யாண்ட குடுத்துட்டு போயிட்டாரு ஒண்ணுக்கு. இல்ல, அத வச்சு அடிச்சு பாப்போம்னு பாக்காரு. அடிங்க அடிங்க பாப்போம். தட்டி பாக்க சீக்கிரம் அடிங்கப்பா. இது என்ன அடிக்கிய? கரெக்டா விடியாக்கால 7 மணிக்கு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. எப்ப போகணும் எப்ப போகணும்காரு. ஏன்னா வேட்டைக்கு போன அடிங்கப்பா. எனக்கு தூக்கம் தான் வருது. என்ன உனக்கும் திட்டம் எனக்கும் திட்டம்காரு. நல்லா அடிங்க ஐயா, நான் வேட்டைக்கு போகணும்னு. இது என்னது இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா?
இதுக்கு முன்னால பஞ்சாயத்து போர்டுல இருந்து கொத்த முரசு அடிப்பாங்க ஊருக்குள்ள. அதாவது என்னவென்றால் அத மாதிரி இருக்கு. ஏ அண்ணா தும்பிருதா, நீ கொஞ்சம் சுதிய தட்டு பாப்போம். ஏ வேட்டைக்கு போகணும் அப்படின்னா சிஞ்சா சமஞ்சான்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. நான் வேட்டைக்கு போகணும், வேட்டைக்கு போகணும்பா. போகணும். கஞ்சிக்கு சேர்த்தேன் மத்தியானம் போல அன்னதானத்துல நல்ல 2 இலை சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு. இவன் 10 இட்லி தின்றுருக்காரு. கஞ்சிக்கு சேர்த்தம்னு அடிக்காரு. ஏ நந்தி கொஞ்சம் சுதிய தட்டு பாப்போம். ஏ சீக்கிரம் அடி, எனக்கு நேரம் ஆகுதுப்பா. அடிப்பா, நான் வேட்டைக்கு போடணும் அடினா என்ன காக்காளி பந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க. அடி கூடுதல் அவனுக்கு. இப்பதான் பாறைக்கு ஆப்பு வைக்க. அப்பமும் அவருக்கு அருள் வரல. பாறையில ஆப்பு வைப்பாங்களாப்பா, தட்டி பாக்காரு. என்ன வடிவேலா, நான் வேட்டைக்கு போனோம், நீ படி, நீ படிக்கிறது எனக்கு மட்டும் கேட்கணும், வேற யாரும் கேட்க கூடாது, வேற யாருக்கும் கேட்க கூடாது. அப்பதானே எனக்கு அருள் வரும். எனக்கு மட்டும் கேட்கற மாதிரி படி. உனக்கு மட்டும் படிக்கட்டுமா? என்னதுண்ணே இது? விடாத பிடிக்காது. சாம கொடி தானே வெடி போடுவாங்க. இவர் இப்பவே ஊமை வெடி போடுதாரு. என்ன யாருக்கா நம்ம மட்டும் கேட்கணும்? வாய பொத்திக்கிட்டு இப்படினாருன்னா என்னது? பாட்டு படிக்க சொன்னா பட்டம் பட்டம் விடுதாருண்ணே. பட்டம் மனதுக்குள்ள திட்டுவா இல்லப்பா, நான் படிச்சம்பா ஒரு நாளைக்கு பாரு. ஆமா வேலையான வேலையாச்சு சுடல ஐயா, வேம்படி சுடலாம் விளையாடு சமயமாச்சு சுடல